இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. தற்பொழுது அதிமுக தரப்புல இருந்து ராஜ்யசபாவுக்கான வேட்பாளர்கள் யார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு, அதாவது 2026 தான் தேமுதிகவுக்கு ராஜ்யசபால ஒரு சீட் அப்படின்றத அதிமுக உறுதிப்படுத்தி இருக்கிறது. தேமுதிக இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் செய்தியாளர் சந்திப்புல நிகழ்த்தி இருக்காங்க. அதாவது ஜனவரி மாசம் தான் கூட்டணி தொடர்பாக நாங்கள் முடிவெடுப்போம், அன்னைக்கு தான் அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் அப்படின்னு. அதாவது கூட்டணி தொடர்பா அவர் எதையுமே உறுதிப்படுத்தல. இந்த செய்தியாளர் சந்திப்பை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதிமுக கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்காம இந்த 2 சீட்டுகளையுமே அதிமுக வேட்பாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் தன்னுடைய நுணுக்கமான அரசியலால் எடப்பாடி பழனிசாமியின் குரலாக ஒழித்த KP முனுசாமி தானே தன்னிச்சையாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறது என்ற கருத்திற்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டார். எடப்பாடி நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமியை கண்டு ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்ற கருத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பேட்டியின் மூலமாக மிக அழகாக தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணியை முடிவு செய்து கொள்கிறோம். அதில் தேமுதிகவிற்கு அதிமுகவும் ஒரு ஆப்ஷன் தான். திமுக ஆப்ஷனும் தேமுதிகவை ஓபன் பண்ணுகிறார்கள். விஜயகாந்திற்கான அந்த இரங்கல் தீர்மானத்தை குறிப்பிட்டதையும் பிரேமலதா அம்மையார் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுகிறார்கள் என்றால், ஸ்டாலின் கொடுப்பது MLA போஸ்ட், எடப்பாடி பழனிசாமியை நம்பி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற எண்ண ஓட்டத்தில் தான் ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தனித்து போட்டியிட்டு நாம் 4 இடத்தில் ஜெயித்தோம், கூட்டணியாக 5 இடம் தானே ஜெயித்தோம் என்ற கருத்தை கூறினார். OPS அதிமுகவை விட்டு நீக்கப்பட்ட சூழ்நிலையில் 33% அதிமுகவின் பலம் வரும் 20% ஆகிவிட்டது என்ற உண்மையும் பாமகவினருக்கும் ஒன்றுபட்ட பழைய பாமகவினருக்கும் தேமுதிகவினருக்கும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. எனவே ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத அதிமுகவினரின் ராஜ்யசபாவை மட்டுமே நம்பி நாம் அரசியல் முடிவை எடுக்க முடியாது என்று KP முனுசாமியின் கருத்திற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இது KP முனுசாமி டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று தேமுதிகவை கருதி கூறிய அந்த கருத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று கூறலாம். தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுக 26 தருவோம் என்று ஒப்புக்கொண்டது பாமகவின் பிளவு ஏற்பட்ட சூழ்நிலையில் தேமுதிக மட்டுமே இப்பொழுது அதிமுகவிற்கான ஒரு பெரிய கூட்டணி கட்சியாக 2024 இருந்தது போல் இருக்கிறது என்ற நிலைமை ஏற்படுத்தியுள்ளது. இது பார்கெனிங் பவர் தேமுதிகவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதிமுக ரிசீவிங் எண்டில் பாமக பிளவுபட்ட சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டு அடுத்து பாஜகவினரும் 2 இரட்டையில் நின்றால் ஒரு தாமரை நிற்க வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். பாஜகவின் ஓட்டில் பெரும் பகுதி சுமார் ஒரு 40% வாக்கு அண்ணாமலையின் வாக்குகள் தான். அண்ணாமலையும் அந்த பார்கெனிங்கில் பெரிதாக இருப்பார் என்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி 2024 முன்பு இருந்த ஒரு கூட்டணி அமைக்க முடியாத ஒரு நிலைமையை இப்போதும் அடைந்துள்ளார் என்பது 100க்கு 100 உண்மை. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.